ரவுண்ட் 2 மேட்சே குவார்டர் ஃபைனல் மேட்சாக அமையும். அந்த வகையில் இந்த மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கேப்ஸ் வெர்சஸ் வீரா மெமோரியல். டாஸை வின் பண்ண வீரா மெமோரியல் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் முதல் 2 ஓவர் காமன் பொறுப்பில் 4 பால் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இன்னிங்ஸோட முதல் பால் வந்து கோல்டன் பால். எவ்வளோ அடிக்கிறீங்களோ டபுள் த ரன்னாக மாறும். சரிங்களா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ராஜா முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண. மகேந்திரன் வந்திருக்காங்க. ஜாவித் நான் செகஷனில் லெஃப்ட் ஆம் அரௌண்ட் வந்து மேட்சோட முதல் பந்து ஜஸ்ட் பிஃபோர் லென்ஸில் வச்சாங்க. கீப்பர் கைக்கு வந்திருக்கு, பெருசாக பவுன்ஸே எடுக்கல. செகண்ட் பால் ரிட்டர்ன் டிரைவ் லென்த்துக்கு போட்டாங்க. ஃபுட் ஒர்க் இல்லாமல் ஆனாங்க. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. தேர்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் இட்டுக்கான முயற்சியில் அட்டுக்குள்ளே பூந்து போயிடுச்சு. வந்து காலுக்குள்ளே பூந்து ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. பிரேக் த்ரூ. விக்கெட்டுக்கு தான் அவருடைய 1 ரன் பேட்ஸ்மேன். அவருடைய முதல் பந்து டிரைவ் லென்த்துக்கு அகெயின் டிரைவ் லென்த்து. ஐ திங்க் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பிஃபோர் லென்த்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் கைவசம். டாட் பால் ஓவரை முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடியுது. இதோட செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஷாம் வந்திருக்காங்க. இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு. பாடியில் வாங்கியிருக்காரு. செகண்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, பெருசாக எம்பவே இல்லை. தேர்ட் பால் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. இதுவும் டாட்டு, ஹேட்ரிக் ஆஃப் டாட்டு. ஃபோர்த்து பால் புல் ஷாட்டுக்கு போனாங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து. போட்ட 3 டாட்டுக்கெல்லாம் சேர்த்து 4வது பந்தில் ஒரு 4 காட்டியிருக்காரு. லாஸ்ட் மோர் பவர் பிளேயில் நேரத்துக்கு காலில் ஃபாஸ்ட்டாக போட்டார். கரெக்டாக சி பந்து பவர் பிளேயில் பேக் ஃபுட் ப்ளே பண்ணார். இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்துருக்காங்க. டாட் பாலுங்க. 2 ஓவர் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ பவர் பிளே ஓவர் மொத்தமாக வீராவும் அவர்கள் கைக்கு போயிருக்கு. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு முகேஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து நேரத்துக்கு காலில் சூப்பர் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. செகண்ட் ஒன் முகேஷ் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக போயிருக்காரு. பெரிய கேப்பு, அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. தேர்ட் பால் அடிச்சாருங்க, வளைச்சடிச்சாரு. அங்கேயும் ஃபீல்டர் நல்லா டேக்கனாங்க. ஜஸ்ட் மரத்தில் பட்டிருக்கோம், மரத்தை கிட்ட போச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் ஜெகன் வந்திருக்காங்க. முகேஷ் டு ஜெகன். ஜஸ்ட் பிஃபோர் லென்த் ஸ்டம்ப் லைனே வச்சாங்க. கைக்கு போதுங்க, இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கு. ஸ்டம்ப் லைனில் படி ஓட்டி ஒரு ஓவர் பிடிச்சிட்டு தூக்கி போட்டு விக்கெட் அழுட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துடக்கூடிய அடுத்த பட்சம் வெற்றி வந்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன் 3 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கேப்ஸ். அடுத்த ஓவர் போட மகேந்திரன் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. லெஃப்டாக வரவுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஜாவித் அவர்கள் சைக்கில் தலையை தாண்டி போயிடுச்சிங்க. வேடிக்கை பார்க்க வச்சுட்டாங்க. இந்த ஓவரோட முதல் பந்து ரெடியாக நின்னாரு. மேக்ஸிமம் பால்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கு வர முடியல. செகண்ட் ஒன் ஸ்விங்க்கு போனாங்க. அவர் என்ன கந்துட்டாரு, எட்ஜ் இருந்துச்சு. நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஓவரில் ஒரு பிடிக்கும் முதல் வந்து ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிடுச்சு. டீப்லி ஃபீல்டர் அசோகா போட்டு வச்சுருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. வெற்றி அவர்கள் சைடில் ஃபுல் டாஸ் பால் டிரைவுக்கு போனாங்க. கவர் டிரைவ் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பந்து இதை தடுக்கிறது கஷ்டங்க. பவுண்டரி எடுத்துட்டு வராங்க. மாற்றி நீடு 4 ப்ளூ கேப்ஸை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் பால் ஸ்விட்ச் ஹிட்டு. அங்கே ப்ரொடெக்ஷனுக்கு ஃபீல்டர் கிடையாதுங்க போது பேக் டு பேக் 2 பவுண்டரியை பார்க்க முடியுது. அவரோட கடைசி பந்து டவுன் விக்கெட்டு போனாங்க. ஹை கேட்சு, பேக்கில் ஓடி எடுக்கணும் கஷ்டங்க. 3 ஃபீல்டர் இருந்தும் பிடிக்க முடியாத. நல்ல எஃபர்ட், சிங்கிள் மாற்றிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ஸ்கோர், 4 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கேப்ஸ். அடுத்த ஓவர் போகிற முகேஷ் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் வெற்றி சைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் த லெக் போய் கூட்ட பார்த்தாரு. டாட் பால் அப்புறம் நடந்துட்டாரு. செகண்ட் விக்கெட்டு. 2 பேட்ஸ்மேனே விக்கெட்னு தெரிஞ்சு அவங்களும் நகர்ந்து போயிட்டாங்க. விக்கெட்டுக்கு அடுத்த பர்சன் அஜய் வந்து இவரு முதல் பந்து பேக் ஃபுட்டுக்கு தள்ளி இருக்காருங்க. வெயிட் பண்ண வச்சாரு. அவரும் வெயிட் பண்ணி தான் ஆட பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் முகேஷ் மணி டவுன் த விக்கெட்டு போய் கவர்ஸ்க்கு பேருக்கு குத்தி போகும். ஹைட்டான ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மிக்ஸ்அப்பை பார்க்க முடியாதுன்னு பார்ப்போம். அந்த எண்ட்லேயே அவுட்டுங்க. மணி அங்கே ரன் அவுட்டு. முன்னாடி வந்து பின்னாடி போய் பார்த்தாரு, உள்ளே போக முடியல. கேஸ்ட் ஷார்ட் பிச் இருக்கு. இங்கே நின்றுச்சு காட்டன் போல்டுக்கு.
முகேஷே வந்து பிடிச்சிட்டாருங்க. நல்லா டேக்கனாங்க. பேக் டு பேக் விக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நியூ வருஷம் சார்லஸ் வந்திருக்காங்க. சார்லஸ் நியூ வருஷன் மிஸ்டேக்கில் இப்போ அவ்வளோ இடி ரீப் அந்த பால் லாஸ்ட் மந்த் இன்ஃபீல்டுக்குள்ளேயே தடுக்கிறாங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 28 ஸ்கோர். இது வரைக்கும் 7 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கேப்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபாஸ்ட்டாக பேட் அவுட்டாரு. வந்து காற்று கலைஞ்சி வருது. டாட் பால். செகண்ட் ஒன் பிடிக்க ஆள்லையே ரொம்ப நேரம் மேலே இருந்துச்சு. பட் பவுலரே போயிட்டாரு பிடிக்க. த்ரோ நல்ல ரிசீவ். டபுள் எடுத்திருக்காங்க. சார்லஸ் ஒன் ஹேண்டில் விட்டாரு. பிடிக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பிடிக்க முடியாது. காற்று கலைஞ்சிருச்சு பந்து. நல்லா ஸ்டாப். அலெக்ஸ் அங்கே ஃபீல்டர். இந்த கிரவுண்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய முகம் அவர். ஃபீல்டிங்னு வந்துட்டா புளியா மாதிரி வேறு லெவலில் ஓடி வருவார். அடுத்த பந்து வளையுது நல்லாவே வளையுது. கரெக்டாக ஓடி எடுத்துட்டா இருக்க விக்கெட் கீப்பராக இருந்த மகேந்திரன். செம்மையாக வளையுது மேலே போனப்ப. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ வருஷன் ஹரி வந்திருக்காங்க. அருண் டு ஹரி பாஸாக இருந்துச்சு. பிஃபோர்லேருந்து இறங்கி ஆட பார்த்தாரு. அதை ரனில் ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட்டை பார்க்க முடியுது. முக்கியமான வந்து டார்கெட் சைடிங் வந்து பேட்டில் பட்டிருக்கு. எடுக்க முடியலங்க. 2 ஃபீல்டர் வந்து பார்த்தாங்க. டபுள் எடுத்திருக்காங்க. டபுள் எடுக்கிற முயற்சியில் ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடியல ப்ளூ கேப்ஸ் அடிச்ச ஸ்கோர் 34. 36 பந்தில் 35. இப்போ டார்கெட் வீரா மெமோரியலுக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டைக்கில் ஓப்பனிங் பர்சன் மகேந்திரன். அருண் நான் செகண்டில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு சார்லஸ் வந்திருக்காங்க. ரைட் ஆம். முதல் பந்து டேக்கன்ங்க. பின்னாடி வச்சு கேப்டன் சிவா நல்ல டேக்கன். முதல் பால் பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 ரன் பேட்ஸ்மேனா மாறி செகண்ட் பால் ஓவரில் இவருடைய முதல் வந்து இதுவும் கைக்கு போதா மேலே சுற்றிடுச்சு. கையிலையும் விழுந்துருச்சு. பேக் டு பேக் பிரதர்ஸ் 2 பத்தியுமே உடச்சு கொடுத்துருக்காரு. போன ரவுண்ட் மேட்ச்சில் நின்று ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் அவங்களோட விக்கெட்டை முதல் பால்லேயே பிரேக் த்ரூ எடுத்திருக்காரு. 2 டவுன் பேட்ஸ்மேன் ஐயா வராங்க. பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. போன பாலும் டாட்டு. 4th ஒன் சார்லஸ் டு ஐயா ஷார்ட் விக்கெட் பந்து. விக்கெட்டுக்கான அப்பீல் க்ளோஸாக இருக்குன்னு தோணுது. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. போன பால் பவுன்ஸ். நோ பால். விக்கெட் பால். ஸ்லாட்டில் இருந்த பந்து இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே நெக்ஸ்ட் ஒன் சார்லஸ் டு ஐயா கேரி ஆகலை. சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் கடைசி பந்து. ஸ்விட்சுக்கான முயற்சி பாடியில் பட்டிருக்கு. டாட் பாலோட முதல் ஓவர் முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. முதல் பந்து விட்டு தட்ட முயற்சி கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் பால் வயசு. செகண்ட் பால் ரீ ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. அவுட் சைட் ஆஃப்ல வித்தின் ப்ளே பண்ண பார்த்தாரு. டாட் பால். செகண்ட் ஐயா அடுத்த பந்து போட்டாருங்க. நேருக்கு நேராக பவரை போட்டாரு. அண்ணா அந்த பக்கம் வச்சுட்டாங்க. அசால்ட் அடிச்சுட்டாருங்க. ஒரு 6. கெயின் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டுருக்காரு. ஆன் சைடில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து. எனக்கு தெரிஞ்சு பவுண்டரியை போயிடுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. ஃபாஸ்ட்டாகவும் ஓடி இருக்காங்க. அங்கே பவுண்டரி இல்லைன்ட்டாங்க. 4 ரன் ஓடி இருந்தாங்க. அவுட் சைட் ஆஃப்ல வித்துன்னு அடிச்சாரு. இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்துட்டாங்க. ஆச்சு சிங்கிள். செகண்ட் வரும் கொஞ்சம் உடச்சாரு. ஃப்ளாட்டாக அடிச்சாரு. ஆளே இல்லாத பக்கம். இது கன்ஃபார்ம் 4ங்க. அடுத்த ஒரு ஹரி வந்திருக்காங்க. முதல் பந்து இந்த ஓவரில் ஐயா ஸ்டிக்கில் பாடிக்கு வர பால் எல்லாத்தையுமே பேட்டில் ஆடிடுறாரு. சிங்கிள். அதுவும் ஸ்டிக்கில். செகண்ட் ஒன் ஹரி ஓவரில் லெக் கட்டுற மாதிரி போட்டாருங்க. பாடியில் பட்டிருக்கு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் பேட்டில் பட்டிருக்கு. அங்கே இருக்க ஒரே ஃபீல்டர் கிட்ட போகுது. பிரசாந்த் அவர் பேருன்னு நினைக்கிறேன். பிரசாத்தான்னு தெரில. கையில் விழுந்துருக்கு. நியூ வெர்ஷன் ராம் ஸ்டெக்கர். பேஸ் இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்கு. ஐயோ அந்த மண்ணில் குத்தி கொஞ்சம் திரும்பிடுச்சு. பெருசாக பவுன்ஸ் எடுக்கல. அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க. ஹரிட்டந்து
கட்டர் வேரியேஷன் பட் பிச் பண்ண முடியல, லோட்டாஸாக மாட்டிருச்சு, தரையோட தட்டிருக்காங்க. லாங் ஆஃப்ல வெற்றி அவர்கள். சிங்கிள். ஹரி டு ஐயா ஷார்ட் பீச் வந்து யூஸ் பண்ண பார்த்தாரு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 24 ரன் ஸ்கோரு. அடுத்த ஒரு சார்லஸ் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. 9 ரன் தேவை நம்ம பேட்டிங் டீமுக்கு. ஐயோ ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, பெருசாக பவுன்ஸே எடுக்கல. டாட் பால். ராம் ஸ்டைக்கில் கீப்பர் அப் வச்சிருக்காங்க. செகண்ட் பால். ஐயோ விளக்கியே போகிறாரு, விளக்கிட்டாரு. தேர்ட் பால். கொஞ்சம் ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. பால் பாடியில் பட்டுச்சு. டாட் பால். சூப்பர் டெலிவரி. நல்ல ஸ்டாப் வேற. எடுத்த விக்கெட் ஏஸ் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரன் அவுட்டு. நெக்ஸ்ட் ஒன் சார்லஸ் டூ. ஐயா ஆஃப் சைடில் டிரைவிங் போனாங்க, இன்சைட் ஏஜ் லெக் சைடு போயிருக்கு. சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. சிங்கிள் வருஷன் ஷாம் முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பேக் ஃபுட்டில் நின்று கட் பண்ணாரு, தட்டினாரு. சிங்கிள். அடுத்த ஒரு ஹரி வந்திருக்காங்க. 12 பால் பாக்கி இருக்கு, 12ல் 7 தேவை. முதல் பந்து கட்டர் வேரியேஷன். இங்கே நின்றுச்சு பந்து, அவரே போயிட்டாருங்க. காட்டன் போட்டு எடுத்துட்டாருங்க. முதல் பால் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காருங்க ஹரி. அடுத்த நியூ பர்சனாக பிரவீன் வராங்க. செகண்ட் பால் பாடியிலே போட்டிருக்காங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஜஃபா பாலுங்க, நல்லாவே டர்ன் பண்ணி கீப்பர் கைவசம் வந்திருக்கு. ஹேட்ரிக் அப்டாட் பார்க்க முடியுது. ஃபோர்த் ஒன் ஹரி டு பிரவீன். ஒட்டுத்தட்ட முயற்சி, ஜஸ்ட் ஓவர் ஃபீல்ட் ஹெட். 1 பவுன்ஸில் அவர் தலையை தாண்டி போயிருக்கு. வந்துட்டாருங்க, வெரைட்டி வந்துட்டார். டபுள் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் பீட்டனுங்க. டாட் பால் போட்டிருக்காருங்க. வாட்டன் ஓவருங்க இது வரைக்கும் வந்து ஹரி. இதோட கடைசி வந்து முக்கியமான வந்து டாட் பால் போட்டிருக்காருங்க. என்ன ஓவருங்க இது, வேற லெவல். 5 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. வீரா மெமோரியல் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு வெற்றி வந்திருக்காங்க. 6க்கு 5 தேவை. முக்கியமான ஆறில் முதல் பந்து விஜயாஸ்டிக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு, வித்து கிடச்சி பேட்டை கூட பார்த்தாங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பர்சன் அசோக். செகண்ட் பால் ஓவர் 5க்கு 4 தேவை. கட்டர் வேரியேஷன் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பாலுங்க. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால். ஃபர்ஸ்ட் தடுத்துட்டாங்க, பட் சிங்கிள் ஓடிட்டாங்க. அடுத்த கட்டர் வேரியேஷன், சாரியான கீப்பிங் எஃபர்ட், நல்ல பந்து போட்டுக்காருங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. டாட் பால். லாஸ்ட் பால் 2க்கு 3 தேவை நினைக்கிறேன். டாட் பாலுங்க. அவங்களே ஓடிட்டாங்க. அந்த எல்லோ ரன் அவுட். டாட் பால் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால். முக்கியமான வந்து ஒரு பாலுக்கு 3 ரன் தேவை. டாட் பால் போட்டிருக்காருங்க. டிஃபெண்ட் பண்ணி மேட்சை முடிச்சுட்டாங்க. ஓய்யோ டிஃபெண்டே பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு மேட்ச்சு. வீரா மெமோரியல் வெர்சஸ் ப்ளூ கேப்ஸ். ப்ளூ கேப்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சு ரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க.